தனுஷுடனான உறவுமுறை அனைத்தையும் ஓப்பனாக போட்டுடைத்த மிருணால் தாக்கூர். ரஜினிகாந்தோட மூத்த மகள் ஐஸ்வர்யாவை காதலித்து திருமணம் செய்திருந்த தனுஷ் சில காரணங்களால அவரை பிரிந்துவிட்டார். அந்த பிரிவுக்கு பிறகு அவர் சிங்கிளா தான் வாழ்ந்துட்டு வராரு. சூழல் இப்படி இருக்க அவரும் நடிகை மிருணால் தாக்கூரும் சின்சியரா காதலிக்கிறார்கள் என்றும் விரைவில் அவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது அப்படின்னும் தகவல்கள் வட்டமடிக்க ஆரம்பிச்சது. இந்த நிலைமையில மிருணால் முதன்முறையா மௌனம் கலைச்சிருக்காங்க. தனுஷுக்கும் ரஜினிகாந்தோட மூத்த மகள் ஐஸ்வர்யாவுக்கும் காதல் திருமணம் நடைபெற்றது. 2 மகன்களை பெற்ற அவங்க திடீர்னு சட்டப்பூர்வமா விவாகரத்து பெற்று பிரிந்து விட்டார்கள். அந்த பிரிவுக்கு 2 பேருமே காரணம்தான் என்று பலராலும் சொல்லப்பட்டது. ஆனா சம்பந்தப்பட்டவர்கள் அமைதியாக அந்த பிரிவை கடந்து சென்று விட்டார்கள். தங்கள் மகன்களை கோ பேரண்டிங் மூலமா வளர்த்துட்டு வராங்க. ஐஸ்வர்யாவை பிரிந்த தனுஷுக்கு அவரோட தந்தை கஸ்தூரி ராஜா இன்னொரு திருமணம் செய்து வைக்க போவதாகவும் அதுக்காக தங்களோட உறவினர் பெண் ஒருவரை பார்த்து வைத்திருப்பதாகவும் பேச்சுக்கள் கிளம்பிச்சு. ஆனா அப்படி எதுவும் நடக்கல அப்படின்றது அதுக்கப்புறமா தான் உறுதியாச்சு. அதே சமயம் நடிகை மிருணால் தாக்கூரும் தனுஷும் டேட்டிங் செய்தார்கள். அப்போது ஒருவரையொருவர் நன்றாக புரிந்து கொண்டதால் திருமணம் செய்து கொள்ளவிருக்கிறார்கள் என்றும் குரல்கள் கேட்டுக்கிட்டேதான் இருந்துச்சு. முக்கியமாக இன்ஸ்டாகிராம்ல தனுஷோட சகோதரிகளை மிருணாலை தனுஷோட சகோதரிகளும் ஒருவரையொருவர் ஃபாலோ செய்து கொண்டனர். அதை வைத்து மிருணாலுடனான உறவை தனுஷ் சொல்லி வீட்டில் சம்மதம் வாங்கிவிட்டதால் தான் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு ரசிகர்கள் ஓப்பனாகவே சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் இது குறித்து 2 பேருமே எதுவுமே பேசாம அமைதியா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சில நாட்களுக்கு முன்பு ஒரே அறையில் தனுஷும் மிருணாலும் இருந்த புகைப்படம் ஒன்று ட்ரெண்ட் ஆச்சு. அதை பார்த்த பிறகு இவங்களோட தொடர்பான காதல் கிசுகிசு மேலும் வலுவடைந்தது. தொடர்ந்து இந்த கிசுகிசு பரவி வருவதால் இனி மேலும் விட்டால் சரியாக இருக்காது என மிருணால் முடிவெடுத்ததா தெரியுது. அதனால இது குறித்து முதன்முறையா மௌனம் கலைத்து பேசியிருக்காங்க. இது குறித்து அவங்க பேசுகையில், என்னை பற்றியும் தனுஷை பற்றியும் நீங்கள் கேட்கும் அனைத்துமே பொய். அவை அடிப்படை ஆதாரம் இல்லாதவை. தனுஷ் எனக்கு எப்போதும் ஒரு சகோதரர் மட்டும்தான். எங்களுக்குள் இருப்பது தொழில் ரீதியான உறவு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா இத்தனை நாட்கள் கிளப்பப்பட்டு வந்த தனுஷ் மிருணால் தாக்கூர் காதல் வதந்திகள் முடித்து வைக்கப்பட்டிருக்கு. இது இப்போது முடிஞ்சிருப்பதால இனிமேல் இந்த மாதிரியான பேச்சுக்கள் எதுவும் கிளம்பாது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.